ஈரான் மில்லியன் கணக்கான ஆப்கானியர்களை வெளியேறச் சொல்கிறது அல்லது காலக்கெடு நாளில் கைது செய்யப்படுவதை எதிர்கொள்ளுங்கள். இஸ்ரேலுடனான மோதலுக்குப் பிறகு பாதுகாப்பு குறித்த கவலைகள் மத்தியில் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் மனிதாபிமான குழுக்கள் பெருமளவில் நாடுகடத்தப்படுவது ஆப்கானிஸ்தானை மேலும் ஸ்திரமின்மைக்கு ஆளாக்கும் என்று எச்சரிக்கின்றன. அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு முடிவடைவதால் ஈரானில் உள்ள மில்லியன் கணக்கான ஆப்கானிய குடியேறிகள் மற்றும் அகதிகள் வெளியேறச் சொல்லப்பட்டுள்ளனர் அல்லது கைது செய்யப்படுவார்கள் என்று கேட்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேலுடனான 12 நாள் மோதலுக்குப் பிறகு பாதுகாப்பு குறித்த பொதுமக்களின் கவலைகளுக்கு மத்தியில் ஞாயிற்றுக்கிழமை இலக்கு தேதி நெருங்கிவிட்டது. அமெரிக்கா ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் வசதிகள் மீது வான்வழித் தாக்குதல்களுடன் இணைந்தது. ஆனால் மனிதாபிமான அமைப்புகள் பெருமளவில் நாடுகடத்தப்படுவது உலகின் மிகவும் வறிய நாடுகளில் ஒன்றான ஆப்கானிஸ்தானை மேலும் ஸ்திரமின்மைக்கு ஆளாக்கும் என்று எச்சரித்தன. ஈரான் சுமார் 4 மில்லியன் ஆப்கானிய குடியேறிகள் மற்றும் அகதிகளின் தாயகமாகும். மேலும் பலர் பல தசாப்தங்களாக அங்கு வசித்து வருகின்றனர். 2023ஆம் ஆண்டில் தெஹ்ரான் நாட்டில் சட்டவிரோதமாக வசிப்பதாக கூறிய வெளிநாட்டினரை வெளியேற்றும் பிரச்சாரத்தை தொடங்கியது. மார்ச் மாதத்தில் தங்க உரிமை இல்லாத ஆப்கானியர்கள் ஞாயிற்றுக்கிழமைக்குள் தாமாக முன்வந்து வெளியேற வேண்டும் அல்லது வெளியேற்றத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று ஈரானிய அரசாங்கம் உத்தரவிட்டது. அப்போதிருந்து 700,000க்கும் மேற்பட்ட ஆப்கானியர்கள் வெளியேறிவிட்டனர். மேலும் லட்சக்கணக்கானோர் வெளியேற்றத்தை எதிர்கொள்கின்றனர். ஜூன் மாதத்தில் மட்டும் 23,000க்கும் மேற்பட்டோர் வெளியேறிவிட்டதாக ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. போர், வறுமை மற்றும் தாலிபான் ஆட்சியில் இருந்து தப்பிக்க தங்கள் தாயகத்தை விட்டு வெளியேறிய ஆப்கானியர்களை குறிவைப்பதை அரசாங்கம் மறுத்துள்ளது. உணவக உரிமையாளரான பதல் அக்பரி அல் ஜசீராவிடம் தெஹ்ரானில் வசிக்கும் ஆப்கானியர்கள் ஆப்கானிய எதிர்ப்பு உணர்வால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்கள் இதுவரை அறிந்த ஒரே வீட்டிலிருந்து மக்கள் அனுப்பப்பட்டதை பார்ப்பது மனவேதனை அளிக்கிறது என்றும் கூறினார். ஈரானில் பிறந்தது எங்களுக்கு 2 தாயகங்கள் இருப்பது போன்ற உணர்வை தருகிறது என்று அக்பரி கூறினார். எங்கள் பெற்றோர் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்தவர்கள், ஆனால் இதைத்தான் நாங்கள் எப்போதும் வீடு என்று அழைக்கிறோம். ஈரானை விட்டு வெளியேற வேண்டிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர் முகமது நசிம் மசாஹேரி ஒப்புக்கொண்டார். நாடுகடத்தல்கள் குடும்பங்களை துண்டாக்கியுள்ளன. இஸ்ரேலுடனான போரின் போது ஈரான் ஒவ்வொரு நாளும் சராசரியாக 30,000க்கும் மேற்பட்ட ஆப்கானியர்களை நாடு கடத்தியதாக ஐடோட்னா அகதிகளுக்கான உயர் ஆணையர் UNHCR அலுவலகம் மதிப்பிட்டுள்ளது. இது முன்னர் சுமார் 2000 ஆகஸ்ட் இருந்தது. நாங்கள் எப்போதும் நல்ல விருந்தோம்பல்களாக இருக்க பாடுபட்டுள்ளோம். ஆனால் தேசிய பாதுகாப்பு ஒரு முன்னுரிமை. இயற்கையாகவே சட்டவிரோத நாட்டினர் திரும்பி வர வேண்டும் என்று ஈரானிய அரசாங்க செய்தித் தொடர்பாளர் அதேமே மொஹஜரானி செவ்வாயன்று கூறினார். இஸ்ரேலுடனான போருக்குப் பிறகு ஈரானின் கமேனி முதல் முறையாக பொதுவில் தோன்றுகிறார். அயதுல்லா அலி கமேனி முஸ்லிம்களின் புனித நாளான ஆஷுராவை முன்னிட்டு ஒரு துக்க விழாவில் கலந்து கொண்டார். ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி தெஹ்ரானில் நடந்த ஒரு மத விழாவில் கலந்து கொண்டார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 12 நாட்கள் மோதலுக்குப் பிறகு அவர் முதல் முறையாக பொதுவில் தோன்றினார். 85 வயதான தலைவர் சனிக்கிழமை அரசு ஊடகங்களால் ஒளிபரப்பப்பட்ட ஒரு வீடியோவில் தோன்றினார். இது ஷியா முஸ்லிம் நாட்காட்டியின் புனித நாளான ஆசுராவை குறிக்கும் வகையில் ஒரு மசூதியில் நடந்த நிகழ்வில் டஜன் கணக்கான மக்கள் கலந்து கொள்வதை காட்டியது. காட்சிகளில் கமேனி மசூதிக்குள் நுழைந்ததும் எழுந்து நின்று கோஷமிடும் கூட்டத்திற்கு கையசைத்து தலையசைப்பதை காணலாம். இந்த வீடியோ மத்திய தெஹ்ரானில் உள்ள இமாம் கோமேனி மசூதியில் படமாக்கப்பட்டதாக அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. ஜூன் 13 அன்று சண்டை தொடங்கியதிலிருந்து கமேனி பொதுவில் தோன்றுவதை தவிர்த்து வருகிறார். மேலும் அவரது உரைகள் அனைத்து முன்பே பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜூன் 22 அன்று ஈரானில் உள்ள 3 முக்கிய அணுசக்தி தளங்களை குண்டுவீசி தாக்கியதன் மூலம் இஸ்ரேலிய தாக்குதல்களில் இணைந்த அமெரிக்கா கமேனிக்கு எச்சரிக்கைகளை அனுப்பியிருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் ஈரானிய தலைவர் எங்கே இருக்கிறார் என்பது வாஷிங்டனுக்கு தெரியும் என்றும் அவரை கொல்லும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் குறைந்தபட்சம் இப்போதைக்கு என்றும் கூறினார். ஜூன் 26 அன்று அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட முன்பே பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களில் கமேனி ஈரானின் சரணடைதலுக்கான திரம்பின் அழைப்புகளை நிராகரித்தார். மேலும் கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தை தாக்குவதன் மூலம் தெஹ்ரான் அமெரிக்காவின் முகத்தில் அறைந்துவிட்டது என்று கூறினார்.
திறம் செய்தியாளர்களிடமும் சமூக ஊடகங்களிலும் கருத்துக்களில் பதிலளித்தார். பாருங்கள், நீங்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்ட மனிதர். தனது நாட்டில் மிகவும் மதிக்கப்படும் ஒரு மனிதர். நீங்கள் உண்மையைச் சொல்ல வேண்டும். நீங்கள் நரகத்திற்குத் தள்ளப்பட்டீர்கள். போரில் 900க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்ததாகவும் ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது. இஸ்ரேல் மீதான ஈரானின் பழிவாங்கும் ஏவுகணை தாக்குதல்களில் அங்கு குறைந்தது 28 பேர் கொல்லப்பட்டனர். ஜூன் 24 அன்று இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. அப்போதிருந்து ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதை உறுதி செய்துள்ளது. மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி அமைப்பின் ஆய்வாளர்களுக்கு அவற்றை அணுக அனுமதி மறுத்துள்ளது. இஸ்ரேல் ஈரானிய இராணுவ தளங்களை தாக்கி நாட்டின் மிக மூத்த தளபதிகள் மற்றும் உயர்மட்ட விஞ்ஞானிகள் பலரையும் நூற்றுக்கணக்கான பொதுமக்களையும் கொண்டபோதும் இன் ஆய்வாளர்கள் சண்டை முழுவதும் ஈரானிய தலைநகரில் தங்கியிருந்தனர்.